எதை பேசினாலும் பொருள் சார்ந்து பேசலாம், ஆள் சார்ந்து பேசக்கூடாது. உபதேசத்தை பேசினாலும் அப்படித்தான். I am a Bible teacher for 52 years. 52 ஆண்டுகள் உலகறிந்த ஒரு திருமறை போதகன். என்னுடைய பெயரை சொன்னவுடனே ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லும் பைபிள் விளக்கங்கள் எல்லாம் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஸ்டான்லி சொல்றார். இந்த வார்த்தையை சொல்ல அவருக்கு தகுதி இருக்கிறதா? நான் ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்க சொல்றேன்னா அதை நம்முடைய வாழ்க்கையில சோதித்து பார்க்கணும். இப்போ நான் பேசுறேன்னா அந்த நான் சொல்ற விஷயத்தெல்லாம் வேத விளக்கத்தெல்லாம் நான் என்னுடைய லைஃப்ல என்னுடைய பாடியில் அதை சோதித்து பார்க்கணும். அப்போதான் அது சரிப்பட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சரியா இருக்கிறத தான் மக்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டான்லி என்ன செய்தாரு எனக்கு தெரியாது. ஆனால் வாய்க்கு வந்ததெல்லாம் உணர்றதுல முதன்மையாக இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வேத விளக்கங்கள் எல்லாம் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து தான் நான் சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு அவருக்கு நான் கூசலை, ஏன்னா அவருக்கு தெரியாது. இவருக்கு இந்த மாதிரி பைபிள் வந்து நான் ஆரோக்கியத்தை மையமாக வச்சு விளக்கம் கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு புரியாத விஷயத்தை தான் இன்னைக்கு மண்டியில் ஏற்றிக்கின்னு மக்களை போட்டு குழப்பிக்கின்னு இருக்காங்க. மக்களை குழப்பிக்கின்னு திசை திருப்பி அவங்க போய் சேர வேண்டிய வழியை அவங்களுக்கு சரியாக காட்டுறதில்லை. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் குழந்தையா பிறக்கணும். பிறந்து என்ன பண்ணுறோம், பிறக்கும்போது நம்முடைய மண்டியில் என்ன இருக்குது, நம்முடைய மண்டியில் அறிவுன்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த அறிவு வந்து ஜீரோவில் இருக்குது. நம்முடைய குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அறிவு என்னது, ஜீரோ. அது வளர 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 தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் புதுசாக தெரிஞ்சுக்கணும். அப்பா மண்டியில் இருக்கிறது அவர் பிறக்கிற குழந்தைக்கு மண்டியில் எல்லாம் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அது இயற்கை அல்ல. இயற்கை அப்படி செயல்படல. இந்த உடல் இயக்கம் அப்படி செயல்படல. ஒவ்வொருவரும் புதுசாக பிறக்கிறோம். கலெக்டரோட பிள்ளை மண்டியில் ஜீரோவாக தான் பிறகுது. இந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையை நம்ம புதுசாக கற்றுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அப்பா தெரிஞ்சதை முழுசாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. ஏன்னா நேரம் கிடையாது. ஓடுறது கூட, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறதுக்கு, இதை பொருள் வாங்க, அந்த பொருள் வாங்க, சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, இதுதான் சரியாக இருக்கும். முழுமையாக பிள்ளைங்களுக்கு பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது ஒரு பெற்றோர்களுக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்டான்லி என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஆரோக்கியத்தை மையமாக வச்சு தான் இந்த பைபிள் விளக்கத்தை கொடுத்துன்னு இருக்கேன் இவ்வளோ நாளாக. உலக அளவில் ஒரு பெரிய பிரபலமாக இந்த பைபிள் வந்து ஹெல்த் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு, ஒரு மனிதனுக்கு தேவையான ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நான் தாங்க கில்லாடி உலகத்திலே அப்படின்னு இந்த ஸ்டான்லி சொல்லிக்கிறார். தானே சொல்லிக்கிறார். இவர் பிரசங்கத்தை கேட்ட எத்தனை பேர் நன்மை அடைஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் இவர் பண்ணுற பிரச்சனை இவருக்கே பயன்படலை. ஏன் பயன்படலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த உடல் எது ஒத்துக்குதோ அதை தான் செய்யணும். எந்தெந்த உணவுப் பொருள் நமக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகுதோ அதை தான் சாப்பிடணும். ஒரு வேலை அதிகமாச்சா அடுத்த வேலை குறைச்சணும். ஆனால் இந்த ஸ்டான்லி என்ன செய்கிறாருன்னா, இந்த உடலுக்கு உதவாத ஒரு வேலையை செய்கிறாரு. அது என்ன வேலை? தலைமுடிக்கு டை அடிக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் இந்த உலகத்திலே ஆரோக்கிய விஷயத்தை பைபிள்லேருந்து சொல்லின்னு இருக்கேன். 52 வருஷமாக நான் சொல்லின்னு இருக்கேன். 50 வருஷமாக கத்துறேன் அப்படின்னு சொல்கிறார். ஐயா, நீங்கள் 50 வருஷமாக சொல்லுங்கள், 100 வருஷமாக சொல்லுங்கள், 2000 வருஷமாக யாரும் இந்த வேதத்திலேருந்து எந்த சரியான விளக்கத்தை கொடுத்தது கிடையாது. நீங்கள் மட்டும் இல்லை, வேற யாரும் கூட இந்த வேதத்திலிருந்து சரியான விளக்கத்தை மனிதர்களுக்கு கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் தான் உலகம் முழுக்க நல்ல விஷயத்தை சொல்கிறேன். இந்த வேதத்திலிருந்து பைபிள்லேருந்து மனிதனுக்கு வளமான வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு நானும் அந்த உலகத்தில் வழி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலரை தூக்கி விட்டுட்டு சுற்றின்னு இருக்காரு ஸ்டான்லி அவர்கள். இந்த வார்த்தை எங்கே சொல்லியிருக்காரு? ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன் மனைவி கிறிஸ்டினா அவர்களை மறித்த அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஒரு 1.5 வருஷம்னால. இந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு பயன்படாதது தான் இவங்க பெரிய கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பைபிள்லேருந்து. எப்படி மனுஷனுக்கு உலக வாழ்க்கைக்கு துளியும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்கவுங்களுக்கு நாங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு மாத்தட்டிக்கிறது. இதால இந்த உதவாத விளக்கத்தால் மக்கள் அழிந்து நாசனமாயிட்டாங்க.
இந்த வேதத்திலிருந்து நீங்கள் கொடுத்த தவறான விளக்கத்தால் இன்னைக்கு மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டார்கள். இந்த வேதத்திலிருந்து நீங்கள் கொடுத்த ஸ்டான்லி அவர்களை நீங்கள் கொடுத்த விளக்கத்தால் இன்னைக்கு வியாதியில் தள்ளப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு ஓடி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கினேன், காசு இல்லை, சொத்தெல்லாம் வைத்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸ்டான்லி அவர்களே, பைபிள் என்பது ஒரு ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான். ஆனால் இந்த விஷயம் இது எது ஆரோக்கியம், எதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, சரீரத்துக்குரிய ஆரோக்கியத்தை பற்றி நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு தேவையான சரீர ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு பேச தெரியாது. இந்த பைபிள் இருந்து ஸ்டான்லி அவர்களே, இந்த ஆவிக்குரிய விஷயம் சொல்லுவாங்க, ஆவிக்குரிய ஆரோக்கிய ஆவிக்குரிய விஷயம் ஒரு இது பைபிள் இருந்து ஒரு எழுத்துக்கும் இவங்க அர்த்தம் தெரியாது, விளக்க தெரியாது இந்த ஸ்டான்லி அவர்களுக்கு, ஸ்டான்லி போன்ற ஆட்களுக்கு. அப்படி இருக்கும்போது நானும் ஆரோக்கியத்தை மையமாக வச்சு எழுதுறேன் சொல்றேன். எப்படின்னா இவங்க ஆவிக்குரிய ஆரோக்கியம்வாங்க. எப்படி பாட்டு பாடுறது, கை தட்டுறது, சபைக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, வருஷமில்ல கன்வென்ஷனுக்கு அட்டன் பண்ணுறது, இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆரோக்கிய வாழ்க்கை, ஆரோக்கிய சத்தியம், ஆவிக்குரிய ஆரோக்கிய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைபிள்லேருந்து நாங்கள் தான் சொல்கிறோம் மார்த்தடிக்குது. இவற்றையெல்லாம் நம்பி உங்கள் பின்னால் வந்தவர்கள் இன்றைக்கு ஏமாந்து விட்டார்கள். ஸ்டான்லி அவர்களே, நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, பாதிப்பை நானும் அனுபவிச்சுன்னு இருக்கேன், இந்த சரீர பாதிப்பை நானும் அனுபவிச்சுன்னு இருக்கேன், இந்த சரீர வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன், இந்த சமுதாயத்தில் தலைகுனிவை நானும் கண்டுன்னு இருக்கேன். 50 வருஷம் என்னோட அனுபவத்தில் நானும் எந்தெந்த சமயத்தில் தலைகுனிவாச்சு, எங்கே அசிங்கப்பட்டோம், எதனால் அசிங்கப்பட்டோம் அப்படின்றத நானும் அனுபவிச்சு அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உடல் வலியை அனுபவிக்க தேவையில்லை, இந்த அசிங்க அவமானங்களை அனுபவிக்க தேவையில்லைன்றது தான் என்னுடைய நோக்கமும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிவுண்டதின் நோக்கமும் அதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிஞ்சிட்டாரு, அவர் பாடுபட்டாரு, அவர் வழி அனுப்பிச்சாரு, நாமளும் வழி அனுபவிக்கணும். அது ஒரு முட்டாள்தனம், அது ஒரு மூடத்தனம். இயேசு கிறிஸ்து நாம் வலி இல்லாமல் வியாதி இல்லாமல் வாழறதுக்காகவே சிலுவையில் அறையுண்டார். இந்த மாதிரி இது ஆக்டிங் கிறிஸ்டியன் சார்லஸ் ஜே அவருடைய சேனலில் போட்டிருந்தாரு. நான் பார்த்தப்போ இவர் பேசுகிறார் ஸ்டான்லி அவர்கள். ஒரு அர்த்தமில்லாத விளக்கத்தை தான் இந்த வேதத்திலிருந்து இவங்க தீவிரமாக சொல்லிங்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக அர்த்தமற்ற விளக்கத்தை ஆர்வமாக சொல்கிறாங்க இவங்க. யாரு? ஸ்டான்லி போன்றவர்கள். நண்பர்களே, என்னுடைய வீடியோஸை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.